இன்றைக்குமா பாட்டி வீட்டில் புளிக்குழம்புமா. ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இல்லை வெங்காயம் மிளகாய் எல்லாம் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. எவ்வளோக்கெவ்வளோ வதக்குதோமோ அவ்வளோக்கெவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா குழம்பு. அப்புறமா அதுக்கு கூட தக்காளி பழத்தை ஒரு பழத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கோம்மா. இந்த வெண்டைக்காய் வந்து பிசுப்பு வலுவலுன்னு இருக்கும். அந்த வலுவலுப்பு போகாதாண்டி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கோம்மா. அந்த முருங்கைக்காய் அது கூட போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் மசால் பொடி போட்டுக்கோங்கம்மா. 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடிம்மா. நல்லா போட்டு கிளறி விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமேல் புளி கரைச்சி வச்சுருக்கோம்மா. நல்லா நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்து ஊற்றிக்கோங்கம்மா. இப்போ நல்லா கொதி விழட்டும், மூடி வச்சுருவோம்மா. பாருங்கள், நல்லா கொதி விழுந்து காயெல்லாம் வெந்துட்டு பாருங்கள். தேங்காய் அரைச்சி தேங்காய் மையாக ஊற்றிக்கோங்க. மாங்காய் துண்டு போட்டுக்கோங்க. மாங்காய் துண்டு வந்து இறக்கும் போது தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னக்கூட்டி போடணும். அப்புறம் புளிப்புத்தன்மை அதிகமாகிடும். கடைசி சுண்டலை வச்சுருக்காது, அதையும் தட்டிக்கோங்கம்மா. தட்டி நல்லா மூடி வச்சுருக்கோங்க. பிறகு ஒரு வானலில் எண்ணெய் விட்டு அதுக்கு கடுகு, வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளித்து ஊற்றிடுங்க. புளிக்குழம்புல ஊற்றிடுங்க. நல்ல புளிக்குழம்பு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. மாங்காய் மாத்திரம் இறங்கும்போது போட்டாங்கன்னா நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு உதவுமா. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து தொடுகறியே வேண்டாமா. இதில் உள்ள கொண்டக்கடலை எல்லாத்தையும் வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டாலே போதுமா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்